அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்மளோட சிலபஸில் உள்ள அடுத்த கித்தாபு தைசீர் சர்ஃபு. இது மீசான் படித்தவங்களுக்கு இந்த கித்தாப் ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி இந்த கித்தாப் படித்தா மீசான் ஈஸியாக இருக்கும். அப்போ மீசானில் என்ன இருக்கோ, மீசானில் ஜன்சானியில் என்ன இருக்கோ அது அந்த அஜனாசு சுகுரா அஜனாசுல் குபுரா அது சேர்ந்தது தான் தைசீர் சர்ஃபு. இதில் என்னென்னா உதாரணங்கள் நிறையா இருக்கும், பயிற்சிகள் இருக்கும். அப்போ அதனால் இது நிறைய அதிகமாக புரிதல் இருக்கும். அப்போ இந்த கித்தாப் எழுதினது 2 பேர் போட்டிருக்கிறாங்க. ஒன்று அப்துல் காதர் ஃபைஸி, இன்னொன்று அப்துல்லா தாரமி. இந்த 2 பேர் சேர்ந்து இந்த கித்தாப் எழுதியிருக்கிறாங்க. அப்போ ஆரம்பத்தில் 40 கித்தாப் வாங்கினப்போ கிடச்சிச்சு. இப்போ இந்த கித்தாப் கிடைக்கல. இப்போ இந்த கித்தாப் என்ன பிரிண்ட் அவுட்டு போட்டு நெட்லேருந்து எடுத்தால் தான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹதானா இலா சபீல் ஹுதா வசர்ரஃப்னா அன் சபீல் கய்யி வலதா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன் அல்லதி அர்சதனா இலா ஹைரி மா ஒலி அலில் அனாம். கலிமத்து வாக்ஸாமுகா, கலிமாவும் அதனுடைய வகைகளும். சில உதாரணங்கள். ஃபரியத்தில் மீது மாணவன் சந்தோஷப்பட்டான். காத உட்கார்ந்தான். வலது சிறுவன். அலா மக்குவதி, நாற்காலியின் மீது சிறுவன் உட்கார்ந்தான். யக்துபு எழுதுகிறார். முகமது எழுதுகிறான். பில் கலமி பேனாவை கொண்டு. எதுகபு போகிறார். மல்லிம் ஆசிரியர் போகிறார். மதரசாவிற்கு போகிறார். அப்போ இந்த பாடத்துடைய காய்தா அல் கலாமாயிருது, ஹூ அதுவாயிருது, கவுலுன் ஒரு சொல்லாயிருக்கும், இஃபீது அது பயனளிக்கும், ஃபாயிதத்தன் தாமத்தன், ஃபாயிதானா அதுவும் பயன்தான், தாமத்தன் முழுமையான பயனை அது பயனளிக்கும். அப்படின்னா ஒரு வார்த்தையை சொல்லும்போது அது விளங்கும், அது முழுமையடையும். அதுதான் கலாம். இது சம்மா சொல்லப்படும் ஜும்லத்துல் முஃபீதா ஐலன், ஜும்லா முஃபீதா என்றும் சொல்லப்படும். ஐலனுக்கு இந்த இம்மு என்றும். அப்போ கலாமுன்னு சொல்லலாம், அதே போல் ஜும்லா முஃபீதா அப்படின்னு சொல்லலாம். வல் ஜுஜுவாகிறது. அல்லது எந்த ஜுஜுனா ரக்கபு மினுகுல் கலாம், எதிலிருந்து கலாம் அமையுமோ இல்லாட்டி உண்டாகுமா அந்த ஜுஜுவாகிறது. இசம்மா கலிமா, அதுக்கு கலிமா என்று சொல்லப்படும். ஜுஜுவாகிறது. அல்லது எந்த ஜுஜு என்றால் ரக்கபு மின்ஹு, எதிலிருந்து அமையுமோ கலாம் அமையுமோ, கலாமு ஃபாயில தான், கலாம் அமையுமோ அத்தகைய ஜுஜுவாகிறது. இசம்மா சொல்லப்படும் கலிமத்து, அதுக்கு கலிமா என்று சொல்லப்படும். கலிமாக்கள் ஆகிறது. அல்லா சலாசத் அக்ஸாமின் 3 வகைப்படும். இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ சமையல் வலது அதான இது ஒரு கலாம். சிறுவன் சமையை கேட்டான், வலது சிறுவன் கேட்டான், அதான் பாங்கை கேட்டான். இது ஒரு கலாம் இல்லாட்டி ஜும்லா முஃபீதா. அப்போ இது எதன் மூலமாக அமைஞ்சிருக்கு? சமைய ஒரு ஜுஜு, வலது ஒரு ஜுஜு, அதான் ஒரு ஜுஜு. இந்த ஜுஜுக்கள் எல்லாம் சேர்ந்தது தான் கலாம். அப்போ இதுக்கு பேர் என்ன? சமைய ஒரு கலிமா, வலது ஒரு கலிமா, அதான் ஒரு கலிமா. அப்போ இந்த ஜுஜுக்கு பேர் இது. இந்த சமயன்னு ஒரு ஜுஜு, வலது ஒரு ஜுஜு, அதான் ஒரு ஜுஜு. இந்த உறுப்புகளுக்கு என்ன பேர்? கலிமான்னு பேர். சமய ஒரு கலிமா, வலது ஒரு கலிமா, அதான் ஒரு கலிமா. இந்த கலிமாக்கள் எல்லாம் சேர்ந்தது தான் கலாம். கலிமத்து கலிமாக்கள் எழுதால சலாசத் எக்ஸாமின் 3 வகைப்படும். அல் ஃபேல் 1வது ஃபேல்னா கலிமத்துன், அது ஒரு கலிமா. ததுல் அறிவிக்கும். ஹலா உசூலி அமலின், செயல் உண்டாகுவதன் மீது. ஃபித் ஜமனி ஹாசின், குறிப்பிட்ட காலத்திலே செயல் உண்டாகுவதன் மீது அறிவிக்கும், அதான் ஃபேல். அப்போ செயல் எந்த காலத்தில் நடந்துச்சோ அப்போ அதை அறிவிக்கிறது தான் ஃபேல். இஸ்முன்னா என்ன? இஸ்மாயிருது கலிமத்துன், அது ஒரு கலிமா. ததுல்லு அறிவிக்கும். அலா ஷையின் ஒரு வஸ்துவின் மீது. மினா அசியாயி வஸ்துக்களிலிருந்து ஒரு வஸ்துவின் மீது அது அறிவிக்கும். இம்மா இருந்தால் இன்சானின் மனிதனின் மீது அறிவிக்கும். அவள் அல்லது ஹயவானின் விலங்கினங்கள் மீது அறிவிக்கும். அவள் ஜமாதீன், ஜமாதுனா கனிமங்கள். அப்போ கண்ணு மண் மரம் மட்டை அது மாதிரி ஜமாதின் மீது அறிவிக்கும். அதனால் கனிமங்கள்.
அவு கைரிகா அது அல்லாதவன் மீது அறிவிக்கும். அப்போ அது இஸ்மு. அப்போ இஸ்முன்னா என்னென்னா மனிதர்கள் விலங்குகள் கண்ணால் பார்ப்பது அத்தனை இஸ்மு தான். அதில் ஹர்ஃபு மூணாவது வந்து என்னன்னா ஹர்ஃபு கலிமத்தன். அது ஹர்ஃபுங்கிறது என்ன கலிமத்தன், அது ஒரு களிமா. லா ததுல்லு அது அறிவிக்காது. அலா மானா ஒரு மானாவின் மீது நஃப்சிகா தானே தானே ஒரு மானாவின் மீது அது அறிவிக்காது. இன்னமா ததுல்லு அது அறிவிப்பதெல்லாம் அலா மானா ஒரு பொருளின் மீது தான். இந்த இத்திசாலிகா அது சேரும் நேரத்தில் பிமா ஒன்றை கொண்டு பாதஹா அதற்கு பின்னால் உள்ள ஒன்றை கொண்டு சேரும் நேரத்தில் ஒரு மானாவின் மீது அறிவிப்பது தான் வந்து ஹர்ஃபு. இப்போ ஹர்ஃபுனா தானே பொருள் தராது, எது கூட சேர்ந்தாதான் அது வந்து பொருள் தரும். அதுதான் வந்து ஹர்ஃபு. தம்ரினாத் அடுத்த பயிற்சிகள். ஐயின் வெறி அஸ்மால அஸ்மா இஸ்முகளை வெறி ஃபிஸ்முலாத்தியா பின்னுக்கூட ஜும்லாவில் இஸ்முகளை வெறி. சமியை கேட்டான், வலது சிறுவன் கேட்டான், அதான பாங்கை கேட்டான். அக்கலை சாப்பிட்டான், ஜுபைர் ஜுபைர் சாப்பிட்டான், துஃபாகன் ஆப்பிளை சாப்பிட்டான். அல் குராபு குராப்னா காகம் காகம் தாயிரும் காகம் ஒரு பறவையாக இருக்கும். ஐயின் வெறி அஃபால 3 4 இங்கே இருக்குது. யவுமு நீந்துகிறது, சமக்கு மீன் நீந்துகிறது, ஃபில்மாய் தண்ணீரில். நாளை அடைந்தான் தாலிபு மாணவன், ஜாயிசத்தை பரிசை அடைந்தான். சாஃபர பிரயாணம் செய்தான் பயணித்தான். ஹாலிது பயணித்தான். இல்லை ஹலீஜி கல்ஃபுக்கு பயணித்தான். அப்போ என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, இதில் வந்து எது இதெல்லாம் இஸ்முன்னு வெறி அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ இஸ்மு வந்து என்ன சர்ஃப் வரா, இஸ்மில் வந்து சர்ஃப் வராது. அப்புறம் அது வந்து 2 எழுத்தில் உள்ளதாக இருக்காது. உங்களுக்கு புரியறதுக்காண்டி சொல்கிறேன். நீங்கள் ஆரம்ப கிளாஸில் இருக்குல்ல 2 எழுத்து 1 எழுத்து அதில் இருக்காது. அதாவது ப்ரிப்போசிஷன் கன்ஜெக்ஷன் அரிஃபு. ப்ரிப்போசிஷன் கன்ஜெக்ஷனை தவிர்த்து ஃபேலை தவிர்த்து மீதி உள்ளதெல்லாம் இந்த இஸ்மு. அப்போ இது எது இஸ்மு, சமியுக்கு ஃபால் வரும். சமியா சமயத், அதனால் அது இஸ்மு கிடையாது. அப்போ வலது இஸ்மு அதானு இஸ்மு. அக்கலைக்கு சர்ஃபு வரும், அக்கலு. அப்போ அது வந்து இஸ்மு கிடையாது. அப்போ ஜுபைர் வந்து இஸ்மு, துஃபாக் இஸ்மு, குராப் இஸ்மு, தாயிரும் இஸ்மு, யவுமு ஃபாலு, சமக்கு இஸ்மு, மாவு இஸ்மு, ஃபீ வந்து ஹர்ஃபில் வந்துடும். நால ஃபேலு, தாலிப் இஸ்மு, ஜாயிஜத்தன் இஸ்மு, சாஃப்ர ஃபேலு, ஆலிது இஸ்மு, இலா ஹர்ஃபு, ஹலீஜி இஸ்மு. அப்போ இஸ்மில் என்ன பண்ணிங்க எழுதுனதில் இதெல்லாம் இஸ்முன்னு ரவுண்டு போட்டு எழுதி வச்சுங்க இஸ்மு அப்படின்ட்டு. ஐயின் ஃபால ஐயின் அஃபால ஃபிஜ்முல்லாத்தியா பின்வரக்கூடிய ஜும்லாவில் ஃபால்களே வரி. அப்போ சரிப ஃபாலு சரிப குடித்தான், குடித்தது கித்து பூனை குடித்தது, லபன பாலை குடித்தது. இப்போ சரிப வந்து ஃபேலு. அகல்த்து நான் சாப்பிட்டேன், ஆர்ஜில் தேங்காயை சாப்பிட்டேன். அப்போ அகல்த்து ஃபேலு. இதுகபு நிப்போ இல்லை பைத்து வீட்டுக்கு நிப்போ. அடுத்து அது கித்தாப் ஆகிறது அல்லது தாவிலா மேஜின் மீது இருக்கிறது. அப்போ அதுகபு ஓகே நம்ம அது நிப்போ ஃபேலு. அப்போ இதில் என்ன ஃபேலே இல்லை, இதில் ஃபத்தகல் வலது பாபு ஃபதவை திறந்தான், வலது சிறுவன் திறந்தான், பாபு கதவை திறந்தான். ஃபத்தக ஃபேலு. நல்லஃப்து நான் துவைத்தேன், நல்ல ஃபத்து அப்போ துவைத்தால்